हाय फ्रेंड्स आडी अमावासै स्पेशल स्वीट रेसिपिया जव्वरिसी पायासम நல்லா டேஸ்டியா க்ரீமியா எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். கிண்ணத்துல 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கங்க. 2-3 தடவை ஜவ்வரிசியை வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு காய்ச்சின பால் நல்ல ஒரு மிதமான சூட்டுல இருக்கும்போது சேர்த்து விட்டுக்குங்க. நல்ல ஒரு கலரி விட்டுட்டு கவர் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 மணி நேரம் அது ஒரு பக்கம் ஊறி வரட்டும். 1/2 மணி நேரத்திற்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து சாஸ் பேன்ல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து இருக்கிற ஜவ்வரிசியை அதுல சேர்த்து விட்டுக்குங்க. கவர் பண்ணி விட்டுட்டு ஜவ்வரிசி நல்லா வெந்து வரதுக்கு 10-12 நிமிஷம் குக் பண்ணி விட்டுக்கலாம். எடையே கிளறி விட்டுக்குங்க. 12 நிமிஷத்துக்கு அப்புறம் ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் 2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து விட்டுக்குங்க. பால் சேர்த்ததுக்கு அப்புறம் 2 நிமிஷம் நல்லா மறுபடியும் கொதிக்க விட்டுக்கலாம். அது கொதிச்சு வரதுக்குள்ள இன்னொரு பக்கம் இந்த பாயாசத்தை இன்னும் நல்லா கிரீமியா ஆக்கிறதுக்காக மிக்ஸி ஜார்ல 7-8 போல பாதாம் பருப்பு, கூடவே 4-5 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காவை சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. எடுத்ததை பால்ல சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்குங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. அரைச்ச பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு சேர்த்ததுனால சட்டுன்னு அடிப்பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருங்க. அதனால கொஞ்சம் கைவிடாம கிளறி விட்டுட்டே குக் பண்ணி விட்டுக்குங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டுக்குங்க. அடுத்து தாளிப்பு கரண்டில 2 டீஸ்பூன் நெய்யை விட்டு நெய் மெல்ட் ஆன உடனே உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து விட்டுக்குங்க. உங்களுக்கு பிடித்தமான உலர் திராட்சை சேர்த்து வறுத்து விட்டுக்குங்க. சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகி பாயாசமும் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வறுத்து எடுத்திருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு சில நொடிகளுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. நல்ல கிரீமியான டேஸ்டியான ஜவ்வரிசி பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.